வந்துட்டு 30,00,000 வந்துட்டு கிடச்சதுக்கப்புறமா அதை வீட்டில் வந்துட்டு சொல்ல வேணாம்னு சொல்லி மறைக்கிறாங்க. கடைசியாக வந்து 15,00,000 வந்துட்டு எங்கள் அப்பா அனுப்பிச்சி வச்சாரு அப்படின்னு வந்து ரோகிணி சொல்ல. இதெல்லாம் எப்படி கிடச்சது, யார் அக்கௌண்ட்டுக்கு வந்ததுன்னு சொல்லும்போது மனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லவும் முத்துக்கு வந்துட்டு பயங்கரமாக டவுட் வந்துடுது. எப்படி வந்துட்டு இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு கேட்டதும் ரோகிணி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு திட்டிடுறாங்க மீனாவை. எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எங்கள் விஷயத்தில் வந்து தலையிட்டுட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இருக்காதா அப்படின்னு சொன்னதும், நீங்கள் மட்டும் வந்துட்டு எங்கள் விஷயத்தில் தலையிடுறீங்களே, எதுக்கு வந்துட்டு முத்துக்கு கார் வாங்கி கொடுக்குற அப்படி இப்படின்னு கேட்குறீங்களா, அது மாதிரி நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிடாங்க, நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனதும் முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இவங்க என்னமோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோகிணியை வந்துட்டு மிரட்டி ஒருத்தர், நீ வந்துட்டு எனக்கு 1,00,000 கொடுக்கல அப்படின்னா உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொன்னதும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மனோக்கிட்ட 1,00,000 வாங்கி அதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த திருட்டு பேட்டை கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2% வந்துட்டு வட்டி கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா மனோவுக்கு பெரிய கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு தான் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. உங்களோட கருத்தில் எது வந்தால் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு அடுத்த ஒரு ப்ரோமோண்ட் எடுத்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.